Hello. Hello Nambas and Nambis. Welcome back. எத்தனை நாள் ஆச்சு பார்த்து முடியெல்லாம் வெட்டிட்டு மீசை தாடியில் இருந்துட்டோம். போன வாட்டி வீடியோ எடுக்கும் போது இப்படி இருந்தால் தெரியும், பிச்சைக்காரமாக இருந்தேன். எல்லாம் முடியெல்லாம் வெட்டிட்டு மீசை தாடிலாம் எடுத்துட்டோம். ஏதோ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. தாடிலாம் எங்கே பண்ணுறோம், என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வர மாட்டேது. இருக்குது வச்சு பயக்க வேணும். ஸோ எதுனால இவ்வளோ நாள் ஆச்சுன்னா எப்போவுமே ஆகும் தான். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். லேட்டாக தான் வீடியோ போடுவேன் எப்போவுமே. ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் 9 பேர் இருக்கீங்க. எனக்கு அதே ஒரு பெரிய நம்பர் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறது தேங்க்ஸ். ஒரு நேற்று தான் நம்ம என்னோட வேலை இடத்துல வந்து என்யூ டின்னர் நடந்துச்சு. 19th anniversary. 19 தான் நினைக்கிறேன், மறந்துட்டானோ. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்யூ டின்னர். ஸோ நம்ம வேலை இடத்துல போய் நம்ம இசாருக்கு போனோம். ஃபார் மலேசியன்ஸ் இன்னும் அதர் கண்ட்ரி வந்து நீங்கள் போய் கூகுளுக்கு சர்ச் பண்ணிக்கோங்க, அது எங்கே இருக்குன்னு. அது ஒரு கடல் ஓரம் தான். இப்போ இந்தியாவில் வந்து மரீனா பீச். நம்ம லைஃப் பற்றி நிறைய பேச போகிறேன். நிறைய பேசணுன்னு தான். அண்ணா சங்கு நல்ல சகுனம்டா. இப்போ தாண்டா வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் இதுவும். அங்கே ரெசார்ட்லாம் இருந்துச்சு. அங்கேயே நம்ம ஹோட்டலில் புக் பண்ணிட்டு நம்ம எம்ப்ளாயீஸ் மட்டும் ரூம்ஸ் இருந்துச்சு. ஒரு ரூமில் 6 பேர் தான் மேக்ஸ். அங்கே உள்ளது டிவி, குளிக்கிறது, பாத்ரூம் எல்லாம் இருந்துச்சு. வசதியாக தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். முன்னா நேற்று வந்து காலையிலே கிளம்பிட்டோம். காலையிலே போய் 5:30 மணிக்கு ஏஞ்சி, இவ்வளோ சீக்கிரமாக தான் வாழ்க்கையில் ஏஞ்சிதே இல்லைப்பா. 5:30 மணிக்கு ஏஞ்சி பல்லாம் விளக்கி என்னோட டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. என்னோட வேலை செய்யறவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு இல்லை, வண்டி போகிறதுக்கு தடுமாறிடும். எங்கேயாவது வெளியே போனால் தானே தெரியும். அவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு 3 பேர், 2 காடி போச்சு, 3 பேர் போனோம். போயிட்டு காலையில் நல்லா பசியாக இருந்தோம். ரொட்டி சாய் சாப்பிட்டு ரொட்டி பரோட்டா 2 போதுண்ணா. அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்ட எங்கடா பரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஒரு ரொட்டி பரோட்டா காலையிலே போட்டு எல்லாம் போய் நாம் ஒரு என்ஜாய் பண்ணோம். போயிட்டு ஒரு டீம் பில்டிங் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மணிலேருந்து 4 மணி வரையும். 10 மணி வந்து பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் 12 1 மணி 1:30 மணி இது வரை வந்து சாப்பாடு, ரெஸ்ட். அப்புறம் 3 சம்திங் 3:50 ஓ சம்திங் டீ பிரேக். அதோட 4 மணி தான், ஒரு 4:30 மணி முடிஞ்சிச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டீம் மீட்டிங். காலையில் வந்து எல்லாரும் ஒரு டீமாக வந்து கேம் விளாண்டோம். டிக் டாக்டோ விளாண்டோம். அந்த கப்பில் ஆடுவோமே, அது என்ன பேர் எனக்கே தெரியல. நல்லா இருந்துச்சு அந்த கேம்லாம். கடைசியில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் எங்கள் டீம் தான். வின்னுக்கு தான் நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் முன்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். எப்படியும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்புறம் நம்மளுக்கு பர்ஸ்லாம் கிடச்சி அது முடிஞ்சு தான் நம்மளுக்கு என்யூ டின்னரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 மணி அதே இழுத்தடிச்சிட்டாங்க. ஒரு 7 மணி 7:30 மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே ஒரு நிறையா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஷோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அவார்ட், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் அட்டெண்டன்ஸ் எனக்கெல்லாம் கிடைக்கல. ஏன்னா நான் வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகிற வேலைக்கு. ஸோ நம்ம உட்காந்து அப்படி பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் டான்ஸிங்லாம் இருந்துச்சு. டான்ஸிங்லாம் என்னையை கூப்பிட்டு வந்து எனக்கு ஆட தேவை அப்படியே நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ நடந்து இப்படி தான், அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம அதோட எப்படி நின்றுட்டோம் மேலே பீச் ஸ்டேஜில். என்ன பண்ணுறது, இன்ட்ரோவோட இருந்தோம். அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, நான் கண்டிப்பாக ஒரு கட்டிங் போடுவாங்க. எல்லாரும் போட்டாங்க, ஆடினாங்க, பார்த்துக்கோங்க.
and more. நம்ம குடிக்க மாட்டோம். தண்ணி சிகரெட்லாம் கையே வைக்க கூடாது. அதுதான் இன்ன வரைக்கும் இப்படிதான் இருக்கேன். தேங்க் காட். அதுதான் சொன்னோம். பட் நல்லா தான் இருக்கு. ஐ திங்க் 20 சம்திங் லக்கி ட்ரா கிடைச்சி 20 பேர்த்துக்கு தான். நம்மளுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ். ஐ திங்க் என்னமோ ஒரு பேர் இருந்துச்சு. அது வந்து ஃப்ரை பண்ணுறது, இந்த கோழி சிக்கன் தந்தூரி. அதை நான் ஃபோட்டோவை நான் காட்டுறேன். எனக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதை அடிச்சு விட்டு பார்க்கல, எனக்கு அப்படியே தூக்கமாக இருந்துச்சு. நான் இழுத்து அடிச்சிட்டாங்க. 10 மணி முடியுது, மணி 12 நாம் அப்படியே கண்ணை அப்படியே சிலுக்குது, இப்படி தூங்கிட்டு இருக்கோம் முடியாமல். என்னடா பண்ணுறது. அது செகண்ட் ப்ரைஸ் கிடச்சி நான் அப்படியே போயிட்டு கொடுத்துட்டு ஓகே தேங்க்ஸ் வாழ்த்துக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. அதோட கடைசியாக ஒரு டான்ஸ்லாம் போட்டாங்க, குத்து டான்ஸ். அதோட முடிஞ்சு எல்லாம் கிளம்பி நேற்று பொண்ணை தூக்கம் போனவனே படுத்து வந்தான். நான் ஏஞ்சிது 7 மணி. ஒரு 10 மணி ஆக போகுது. ஒரு 9:50 10 மினிட்ஸ் தான். ஏன்னா 7லேருந்து 10 மணி வந்து அது நம்மளுக்கு ஒரு கூப்பன் இருக்கும், வால்ஷர் மாதிரி. அதை போய் கொடுத்து தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம ஏஞ்சிதே 7:30. என்னோட உள்ளுக்கு ஒரு டீம் எல்லாம் கிழிச்சு மணி 9:30 ஆச்சு. டக்குன்னு மேலேருந்து கீழே இறங்கி அப்போ தான் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் ஹியர் ஐ ஆம். வீடியோ வந்து சேர்த்துட்டோம், வீடியோ பண்ணுறேன். எப்போ வந்து எடிட் பண்ணி எனக்கே தெரில. ஸோ பார்ப்போம். இதோட எப்போன்னு எனக்கே தெரில. பட் அது சொன்ன மாதிரி தான் போன வாட்டி ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பி பேஷன் அண்ட் I'll see you soon. அவ்வளோதான்.